ஆட்டத்தை தொடருங்கள். பெற்றிடுங்கள் தேவி, விளையாடுங்கள். அதை விளக்குங்கள். நிச்சயமாக. பார்த்தீர்களா, மீண்டும் வென்றது நான் தான், தாங்கள் தோற்றுவிட்டீர்கள். தேவி, எவர் காதலில் அனைத்தையும் இழக்கிறாரோ அவரே இவ்வுலகையே வென்று விடுகிறார். மேலும் ஒன்றை நான் விளக்கிக் கூறுகின்றேன். காதலின் தோல்வி வெற்றியை விட அதீத இன்பத்தை தரும். நன்றாக கேட்கவும் செய்தேன், புரிந்து கொள்ளவும் செய்தேன். தாங்கள் தோற்றதால் இவ்வாறெல்லாம் கூறுகிறீர்கள். தங்களது இந்த தோல்விக்கு நம் காதலை காரணம் காட்ட வேண்டாம். சரி, ஒப்புக்கொள்கின்றேன். இந்த விளையாட்டில் என்னை விட தாங்களே சிறந்தவராவீர்கள். அதீத திறமை கொண்டவர் தாங்கள். அப்படியா? வேறெதிலெல்லாம் நான் கை தேர்ந்தவள்? என்னை பற்றி மேலும் கூறுங்கள். பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் தங்களின் மிளிரும் மன எண்ணங்கள் யாவும் குணம் இனிதென்பதை எடுத்துரைக்கிறது. தங்களின் இதயம் கருணை கொண்டது. அன்பானவரை தாங்கள். பிறகு? மிக அழகானவள். பிறகு? பிறகு நன்றாக விளையாடத் தெரிந்தவள். போதும் மகாதேவா. நான் சிவத்துவத்தை பிரித்ததற்கான காரணம் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், தங்களை நெருங்க வேண்டும் என்றுதான். ஆனால் தங்களால் தங்கள் மனைவியிடம் 2 வார்த்தை இனிமையாக பேச முடியவில்லை. இல்லை, தேவையில்லை மகாதேவா. சாமானியனான பிறகும் கூட மனைவியின் மனதில் உள்ளதை தங்களால் கண்டறிய இயலவில்லையே. இல்லை, போதும் மகாதேவா, ஏதும் கூற வேண்டாம். தேவி, தாங்கள் கோபம் கொண்டிருக்க வேண்டாம். தேவி, தேவி, நான் கூறியது யாவும் உண்மை. எனினும் நான் தவறாக உரைத்ததென்ன? என்னை உண்மையில் பாராட்ட எண்ணி இருந்தால் ஏராளமான வார்த்தைகள் கிடைத்திருக்கும். ஆனால் தங்களால் இனிமையாக பேச இயலவில்லை. அனைத்தையும் நானே கற்பிக்க வேண்டுமா என்ன? தேவி, சிவனின் கண்களால் கண்டீர்களெனில் இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் சிறு அணுக்களில் கூட தங்களுக்கு சக்தி மட்டுமே தென்படுவாள். ஏனெனில் சிவனது உலகம், சிவனது ஆதாரம், சிவனது சாராம்சம் யாவும் சக்தியால் ஆனது. ஒப்புக்கொள்கிறேன். என் மனதில் உள்ளதை வார்த்தைகளால் என்னால் வெளிப்படுத்த இயலாது. எனினும் தாங்களின் விழிகளைக் கண்டால், என் இதய துடிப்பை தாங்கள் உணர்ந்தால், அதில் தங்களுக்கு சக்தி சக்தி என்ற ஒலி மட்டுமேதான் கேட்கும். பிறகு தாங்களே உணர்வீர்கள், இந்த சிவன் சக்தி மீது எவ்வளவு காதல் கொண்டிருக்கிறான் என்று. சக்தியே சிவனது ஆதாரம். நான் தங்களை மிகவும் இனி தாங்கள் ஏதும் கூற வேண்டிய அவசியமில்லை. என் அனைத்து வினாவிற்கும் விடை கிடைத்தது.